مصدق لما معهم وكانوا من قبل يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا كفروا به فلعنة الله على الكافرين بئس ما اشتروا به أنفسهم أن يكفروا بما أنزل الله بغيا أن ينزل الله من فضله على من يشاء من عباده فباءوا بغضب على غضب وللكافرين عذاب مهين صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சூரத்துல் பக்ராவினுடைய 89, 90வது வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். தற்போது அல்லாஹ் இந்த வசனங்களிலே யஹூதிகளை பற்றி, நசாராக்களை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறான். அதில் குறிப்பாக யஹூதிகள் எப்படிப்பட்ட மோசமானவர்கள், எவ்வளவு இழிவான பண்பை கொண்டவர்கள், எவ்வளவு அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அந்த அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இந்தில்லாஹி முஸத்திகுல் லிமா மஅஹும். அல்லாஹ்விடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு வேதம் வந்தது. அந்த வேதம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒன்றை உறுதிப்படுத்தக்கூடிய வேதமாக வந்தது. அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை கொடுத்தான். இந்த குர்ஆன் என்பது என்ன? இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூரை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வேதம். அதிலே சொல்லப்பட்ட பெரும்பாலானவற்றை உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கிறது. அதிலே குறிப்பாக எதை உறுதிப்படுத்துகிறது? எதை இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்ல விரும்புகிறான்? வகானூ மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரூ. முன் சென்ற வேதங்களில் எது சொல்லப்பட்டதோ அதை இந்த குர்ஆனும் உறுதிப்படுத்துகிறது. என்ன சொல்லப்பட்டது? நிறைய சொல்லப்பட்டது. ஷரியத்தை பற்றி, ஹலால் ஹராமை பற்றி சொல்லப்பட்டது. அந்த ஹலால் ஹராம்களில் மாற்றம் இருக்கும், இபாதத்துகளில் மாற்றம் இருக்கும், ஃபர்துகளில் மாற்றம் இருக்கும். ஆனால் எல்லா வேதத்திலும் ஒரு விஷயம் ஒரே மாதிரியாக வந்து கொண்டிருந்தது. என்ன? உங்களுக்கு மத்தியிலே ஒரு நபி வருவார், அந்த இறுதி நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு முஹம்மது, அஹமது என்று பெயர். அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு வேதம் அவர்களுக்கு முன் இருந்த வேதங்களை உறுதிப்படுத்தி அது உண்மைதான் என்பதற்கு ஏற்ப வந்தது. அதிலே இந்த நபியை பற்றியும் இருக்கிறது. وَكَانُوا مِنْ قَبْلُ يَسْتَفْتِحُونَ عَلَى الَّذِينَ كَفَرُوا. அது மட்டுமல்ல,
இந்த இந்த யகூதிகள் தான் முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் குறைஷி அரபு குறைஷிகளோடு போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், இந்த நபி எங்களுக்கு வருவார், அவர்களை கொண்டு அவரை கூட வச்சு உங்களை நாங்கள் வின் பண்ணி காட்டுவோன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி எந்த நபியை கண் முன்னால் வந்த பிறகு பொய்யாக்குகிறார்களோ அந்த நபியை இவர்கள் வேதம் சொல்லியிருக்கிறது. இவர்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய இந்த குர்ஆனும் அதை உறுதிப்படுத்துகிறது. இந்த நபியை அவர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள், அரபுகள்கிட்ட சொல்லி கொண்டும் இருந்தார்கள். அதை தஃப்சீரில் சொல்லும் பொழுது, இன்னல் யஹூத மின் கப்லி மபாசி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وَنُزُولُ الْقُرْآنِ كَانُوا يَسْتَفْتِحُونَ أَنْ يَسْأَلُونَ الْفَتْحَ وَالنُّصْرَةَ. நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னாலேயே, குர்ஆன் வர்றதுக்கு முன்னாலேயே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்து கொண்டிருந்தார்கள், அல்லாஹ் மஃப்தஹ் அலைனா வன்சுர்னா பின் நபியில் உம்மி. யா அல்லாஹ், நபி உம்மி நபியான நீ இருக்கிற அந்த இறுதி நபியின் மூலமாக எங்களுக்கு உதவி செய்வாயாக, எங்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக என்று நபியை கொண்டு வசீலா தேடியவர்கள் இவர்கள். இப்போ நபி கண் முன்னால் வந்த உடனே பொய்யாக்குகிறார்கள். அடுத்து இன்னொரு விஷயத்திலே சொல்வார்கள், ஒன்று அல்லாஹ்விடத்துல இவங்க துஆ செஞ்சிட்டு இருந்தாங்க, அந்த நபி வருவார், வந்தால் யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த நபியை கொண்டு வெற்றியை கொடு, உதவி செய் என்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டுமல்லாமல் காஃபிர்களோடு எப்பெல்லாம் போர் செய்கிறாங்களோ அரபுகளோடு, அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், ஹாதா நபியுன் கத் அவல்ல ஜமானஹு யன்சுருனா அலைக்கும். என்ன சொல்லுவாங்களாம், இப்படியே எங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, எங்களுக்கு ஒரு இறுதி நபி வர இருக்கிறார், அவர் வரக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி கொண்டே இருக்குது, அவர்கள் வந்துவிட்டால் அவங்கள கூட வைத்து நாங்கள் உங்களை வென்றெடுப்போம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் இந்த யஹூதிகள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது மட்டும் கிடையாது, பல வருடங்களாக அவர்கள் அரபுகளிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். கானூ யஸ்அலூனல் அரப அம் மௌலிதிஹி வ யஸிஃபூனஹு பிஅன்னஹு நபிய்யு மின் சிஃபதிஹி கதா வ கதா. அரபுகள்கிட்ட போய் சொல்லுவாங்களாம், இந்த அடையாளம் உள்ள ஏதாவது ஒரு குழந்தை பிறந்திருக்குதா, இந்த குணாதிசயங்கள் நிறைந்த பிள்ளை ஏதாவது உங்களில் உருவாகிருக்குதா என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதே போல இன்னொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நஸலத் ஃபி அஹ்பாரில் யஹூத் கானு இதா கரஊ வ ذكروا முஹம்மதன் ஃபி தௌராத். ஃபாதரிமார்கள் இருப்பார்கள், யஹூதிகளுடைய ஃபாதர்ஸ், பாஸ்டர்ஸ், ப்ரீஸ்ட் யாரோ, அவர்கள் என்ன செய்வாங்க, எப்பெல்லாம் தௌராத்தை படிக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் வருகிறதோ, அவர்களுடைய குணாதிசயங்கள் வருதோ, அவர்களுடைய தன்மை வருதோ, உடனே நேராக என்ன செய்வாங்களாம், அவர்கள் அரபுகளிடம் போவார்கள். சஅலு முஷ்ரிக்கல் அரப் அன் தில்க சிஃபாத் லியஅலமு அன்னஹு ஹல் உலித மின்ஹும் மை யுவாஃபிகு ஹாலஹு ஹால ஹாதல் மப்ஊஸ். எப்பெல்லாம் தௌராத்திலே நபியை பற்றி படிக்கிறார்களோ உடனே அரபுகள், முஷ்ரிக்கான அரபுகளிடத்தில் வந்து கேட்பார்களாம், இந்த தன்மையுள்ள குழந்தை உங்கள் பிறந்திருக்குதா என்று அந்த ஃபாதிரிமார்கள் கேட்பார்கள். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான், இவ்வளவு காலம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, இந்த நபிக்காக தானே வெயிட் பண்ணீங்க, நபி வந்தால் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வோம், அவர்களை நாங்கள் எங்களுடைய நபியாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஆனால் ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி. ஆனால் அந்த நபி அவர்களிடத்தில் பிறந்து விட்ட பிறகு, அவர்களுடைய தன்மைகள் குணாதிசயங்களை கொண்டு இவர்தான் நாம் எதிர்பார்த்து காத்திருந்த நபி தெரிந்த பிறகு, தௌராத் சொன்ன அந்த நாயகர் இந்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்பதை புரிந்து விட்ட பிறகு நீங்கள் என்ன செஞ்சீங்க, கஃபரு, அவர்களை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரீன். இப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய லானத் இறங்கட்டுமாக. அரபுகளுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் கொஞ்ச காலமாக சண்டை நடைபெற்று கொண்டிருந்தது என்னவோ வாஸ்தவம்தான், நபி வருவதற்கு முன்னாலே. அதனுடைய இன்னொரு நோக்கம் என்ன, கடந்த வார தஃப்சீரில் நாம் சொல்லியிருந்தோம், அரபுகளிலே அவுஸ், ஹஸ்ரஜ், பனி குரைலா, நுலை
அரபுகள் குறைலா நுதைர் 2 டீமு, யூதர்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் 2 டீம். இந்த குறைலாவும் இன்னொரு டீம் முஷ்ரிக்கீன்கள் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். நுதைரும் இன்னொரு டீம் அவங்களும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். எங்களுடைய எதிரிகள் எங்களை அடிக்க வந்தால் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த வகையில் ஏற்பட்ட சண்டை தான். ஆனால் இது பொறாமையினால் ஏற்பட்டதாக, இது அவர்களை அடித்து ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் உருவானதனுடைய முதல் ஆரம்பம் நபி இவர்களில் வராமல் அங்கே வந்தது தான். இவ்வளோ நாள் இவங்க எதிர்பார்த்தது என்ன? பனி இஸ்ராயல்கள் தான் நபிமார்களை பெற்றெடுத்த முன்னோர்கள். வரலாறு அப்படி தான் இருக்குது, ஹிஸ்ட்ரி. கடைசி நபி வந்தாலும் நம்மள தான் வரணும். பனி இஸ்ராயலில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், எவ்வளோ மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், 70,000க்கும் மேற்பட்ட நபிகளை கொண்ட பாரம்பரியம் நம்ம பாரம்பரியம்தான். இறுதி நபின்னு ஒருத்தர் அல்லாஹ் அனுப்புறதா இருந்தால் அதற்கு முழு தகுதி நம்ம பாரம்பரியத்திற்கு தான் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்தார்கள். நமக்கு தான் வேதம் தெரியும், இன்னும் தௌராத்தை கையில் வச்சிட்டு இருக்கிறோம், வேதம் தெரிந்த ஆலிம்கள் இருக்கிறார்கள். இவ்வளவையும் நாம் வைத்து கொண்டிருக்கும் பொழுது நம்மள தான் அந்த இறுதி நபியும் வருவார், எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி யகூதிகள் ஒரு கணக்கோடு தான் இவ்வளவு விஷயத்தை பேசினார்கள். எப்பொழுதெல்லாம் சண்டை வருதோ அந்த நபி எங்களில் வருவார், உங்களை நாங்கள் வெற்றி கொள்வோம் அவர் மூலமாக என்று பேசினதன் பின்னணியில் அவர்கள் எண்ணம் இதுதான். ஆனால் நடந்தது என்ன? இன்ன பனி இஸ்ராயில் லிகஸ்ரதி மன் ஜாஅ மினல் அன்பியாஇ கானு யர்கபூன الناس على دينه ويدعونهم இலைஹி. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க, நம்மள தான் அந்த நபி வருவார். ஆனால் ஃபலம்மா பஅஸ அல்லாஹு தஆலா முஹம்மதன் மின் அரபி மின் நஸ்லி இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய அரபு முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியிலே அந்த நபி பிறந்தவுடன் அலும ذلك عليهم فأظهروا التكذيب وخالفوا طريقهم. எப்படா அவர்களில் வந்தாங்க இறுதி நபி? எப்படி அல்லாஹ் நம்மளுடைய பாரம்பரியத்தில் கொண்டு வராமல், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியமான நம்மில் வராமல், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பாரம்பரியத்தில் வந்து அரபு குறைஷிகள்கிட்ட எப்படி வந்தாங்க? பாரம்பரியம் நாம தான் நபிமார்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று பின்னணியை கொண்ட ஆயிரக்கணக்கான நபிமார்கள் உருவான ஒரு பரம்பரை நம்ம பரம்பரை பனி இஸ்ராயில். எப்படி அவர்களில் வர முடியும்? இந்த ஹசத், அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான், ஹசதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அந்த இறுதி நபி நம்மில் வராமல் குறைஷிகளில் வந்துவிட்டாரே என்ற அந்த பொறாமையின் காரணத்தினால், மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக், இதுதான் உண்மையான மார்க்கம் என்று தெரிந்த பிறகும், இவர் உண்மையான தூதர், இந்த குர்ஆன் உண்மையான வேதம், இது அல்லாஹ்விடமிருந்து இறங்கியது என்று தெரிந்த பிறகும் பொறாமையின் காரணத்தினால் ஒரு நபியே நிராகரித்து விட்டார்கள். பொறாமையில் இன்னைக்கு ஒரு மனிதனை அடிக்க ஆள் அனுப்பலாம், அவனை திட்டலாம், அவனை பற்றி அவதூறு சொல்லலாம், அவனுக்கு சூனியம் வைக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் பொறாமையின் காரணத்தினால் ஒரு ஹக்கான உண்மையான நபியை நிராகரித்த ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னால் அது பனி இஸ்ராயல்கள் தான். அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பொறாமை இன்றைய நாள் வரை, இந்த வினாடி வரை அவர்களுக்கு தீரவில்லை. என்னதான் அவர்கள் அறிவியலில் வளர்ந்தாலும் உச்சகட்டமாக இருந்தாலும் நம்மில் வராத நபி அந்த அரபுலகத்தில் இருக்கிறாரே. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி தான் இன்னும் வளமான கண்ட்ரியாக இருக்குது, இன்னும் செழிப்பாக வாழ்ந்துட்டு இருக்குது. அவர்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்பட்டால் நாம் டவுன் ஆகி விடுவோம். நபியை ஏற்றுக்கொள்ளாததனுடைய இன்னொரு காரணம் என்ன? 2 விஷயம். இன்று வரை அரபுகளுக்கும் அரபுகளை யூதர்களுக்கு பிடிக்காததன் காரணம், அரபுலகத்தை பிரித்தாள வேண்டும் என்ற அந்த எண்ணம், அரபுகளை ஒன்று சேரவிடக்கூடாது என்ற அந்த சூழ்ச்சி, இது எல்லாவற்றுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய 2 முக்கிய காரணங்களை இந்த வசனம் பேசுகிறது. ஒன்று, எங்களில் அந்த நபி வரவில்லை. ஆக்சுவலாக பார்த்தா எங்களுடைய பெத்லஹம் பைத்துல் முகத்தஸில் எல்லா நபிமார்கள் இருந்த இடத்தில் தான் அந்த நபி இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய அடக்கஸ்தலம் இங்கே இருக்கணும். ஆனால் அது அரபுகளுடைய மதீனத்து மண்ணிலே போய் சேர்ந்துருச்சு. முஷ்ரிக்கீன்கள் மக்கா மதினா என்ற 2 புனித தலங்களைப் போல் நமக்கு எந்த தலமும் இப்போ கிடையாது. அரபுகள் வாழ்வதைப் போல் நம்மால் வாழ முடியவில்லை. செல்வ செழிப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. உண்மையான ஈமான் அவர்களிடம் போயிடுச்சு. உண்மையான கடவுளுடைய தூதரும் வேதமும் அவர்களிடம் போய் மாட்டிக்கிச்சு. 2வது என்ன? அதையும் இந்த வசனத்தினுடைய விரிவுரையில் சொல்வார்கள்.
கான யூஜிபி அலைஹிம் ஜவாலு ரியாசத்திஹிம் வ அம்வாலிஹிம் ஃபஅபவ் வ அஸர்ரு அலல் இன்கார். இந்த நபியை இப்போ நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், இப்போ மதீனாவில் யூதர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள். மதீனாவுக்கு வந்துவிட்ட பிறகு மொத்த கண்ட்ரோலும் நம்மிடம் இருக்க, இப்போ அந்த கண்ட்ரோல் எல்லாம் நபியின் பக்கம் நம்மிடம் போயிட்டால் நாம் டம்மி ஆகிடுவோம். நமக்கென்று எந்த பவரும் இருக்காது. இன்றைக்கி எப்படி அவர்கள் உலகத்தில் டம்மியாகி கொண்டே இருக்கிறார்களோ, அவர்களுடைய அந்த பூதாகரமான சுப்ரீம் பவர் எல்லாம் சல்லியாக நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, இது நடக்கக்கூடாது என்று பயந்துதான் அன்னைக்கு அவர்கள் நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் யூதர்கள், நாம் தான் இந்த மதீனாவை ஆட்டி படைக்கக்கூடிய தலைவர்கள், நாம் வச்சதான் என் சட்டம். இப்போ இவர் அவருடைய மார்க்கத்தை ஷரியத்தை சொன்னால் மக்கள் அங்கே சாஞ்சிடுவாங்களே, நமக்கு அந்த தலைமைத்துவம் இல்லாமல் போய்விடுமே என்ற பயம் யூதர்களுக்கு இருந்தது.